தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்டே வந்து நம்ம கூட இருக்காரு. இப்போ சமீபத்தில் லான்ச் ஆகி ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்படுற ஒரு எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுதான் இந்த மகேந்திராவோட XUV 3XO அப்படிங்கிற அந்த ஒரு கார். இப்போ சமீபத்தில் லான்ச் ஆகிற த மோஸ்ட் ஆஃப் த எஸ்யூவிக்கு XUVக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் தமிழனா நமக்கு வந்து மிகப்பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் வேலுசாமி சார் வந்து நம்ம கூட இருக்காங்க. இந்த மகேந்திராவோட டெக்னாலஜி பிரசிடென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹாய் சார். ஹலோ. ஹாய் சார். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் கொடுத்ததுக்கு. ஹலோ வியூவர்ஸ். சார், இந்த 3XO அப்படிங்கிற காரை பற்றி தான் மோஸ்ட்லி நம்ம பேச போகிறோம். இப்போ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த XUV லான்ச் அப்போ அதோட டெக்னாலஜியை பற்றி ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்கிறீங்க. அப்படி இந்த 3XOவில் நம்ம 300க்கும் 3XOக்கும் நம்ம மேஜராக சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன எதிர்பார்க்கலாம் சார்? மேஜராக வந்து நிறைய இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டமருக்கு தேவைப்படுறது வந்து கம்ஃபர்ட். வண்டி வந்து ஒரு A to B டிஸ்டன்ஸ் போகிறாங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டு. அதுக்கு முக்கியமாக ப்ளே பண்ணுறது சஸ்பென்ஷன். கரெக்ட். 4 ஷாக் அப்சர்வர் இருக்குது. அந்த 4 ஷாக் அப்சர்வர் வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா MTCVL, மல்டி டியூன்ட் வால், MTV CL சென்டர்லேண்ட் அப்படின்னு சொல்கிறது. இது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஹை ஸ்பீடில் போய் ஒரு கார்னரில் திரும்பும்போது வண்டி வந்து இப்படி சாயும். கரெக்டா? அது சாயாமல் நல்லா கான்ஃபிடென்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் ஹை ஸ்பீடில் வந்து டேர்ன் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து ஸ்டிஃபான ஷாக் அப்சர்வர் நமக்கு தேவைப்படுது. நீங்கள் ரஃப் ரோட்டில் போனீங்கன்னா வண்டி வந்து திக்கு 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 வைப்ரேட் ஆகிட்டே போகும். அப்போ வந்து உங்கள் முதுகெலும்பில் வந்து அடிச்சிக்கிட்டே இருக்கும், உங்கள் ஹெட் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், பாடி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா அந்த இன்புட் வந்து டயருக்கு மட்டும்தான், டயர்லேருந்து மேலே பாடிக்கு வரக்கூடாது. அப்போ வந்து ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷன் வேணும். இது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா இந்த வால்வ் தான் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணுன்னா மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஹை ஸ்பீடில் போய் டேர்ன் பண்ணுதா அல்லது வந்து நார்மல் ரோட்டில் வந்து இப்படி போகுதான்னு பார்த்துட்டு நார்மல் ரோட்டில் போகும் பொழுது அது வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும். ஹை ஸ்பீடில் டேர்ன் ஆகிறதுன்னு சுச்சுவேஷன் வர்றப்போ டக்குன்னு ஸ்டிஃபாக மாறிடும். இது அம்பி இன்னொரு 2 கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா? அன்னியன்ல இருக்கிற அந்த 2 கேரக்டர் தான் அதில் இந்த சஸ்பென்ஷனில் இருக்கிறது. ஓகே. அதை கொண்டுகிட்டு அந்த கேரக்டரை கொண்டுகிட்டு வர டெக்னாலஜி தான் வந்து MTCVL. ஓகே. ஸோ அது வந்து 700 இருந்து நீங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு 700 வேற மாதிரி டெக்னாலஜி. பட் அந்த சப்ளையர்ஸ் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டு. பட் அதுதான் இந்த சாராம்சம் என்னன்னா அதுதான். ஓகே. ஸோ அதுதான் வந்து கம்ஃபர்ட்டுக்கு அடுத்து அது ரொம்ப முக்கியம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். XUV 300க்கும் இதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து உள்ளே வந்து நல்ல கம்ஃபர்ட் வந்ததுக்கப்புறம் சைலன்ஸ், அப்புறம் அந்த NVH அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணும்போது 120 km/h வரைக்கும் உங்கள் உள்ளே இருக்கிற நாய்ஸ், என்ஜினுடைய நாய்ஸோ இல்லது ரோடு நாய்ஸோ இல்லது வெளியில் இருக்கிற நாய்ஸோ உங்களுக்கு கேட்கவே கூடாது. ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கணும் கேபின். அது ஒரு கம்ஃபர்ட். இந்த வைப்ரேஷன் ஒரு கம்ஃபர்ட்டு, நாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்ட்டு. அதுக்கடுத்து இந்த ரோடுனுடைய இன்புட்ஸால் வர்ற வைப்ரேஷன் பார்த்தீங்களா? என்ஜின் வைப்ரேஷன் ஒன்று, ரோடு இன்புட்ஸ் ஒன்று வைப்ரேஷன், அப்புறம் வந்து இந்த ஏர்போன் நாய்ஸு. இது எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணதான் டோட்டல் கம்ஃபர்ட் கிடைக்கும். இந்த ரைடு கம்ஃபர்ட் மட்டும் கொடுத்தா முடியாது, டோட்டல் கம்ஃபர்ட் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுதான் ஃபயர் வாலு. என்ஜின் இங்கே தான் இருக்குது. இந்த ஃபயர் வாலில் வந்து நல்ல நாய்ஸ் இன்சுலேஷன் அல்லது நாய்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்சார்ப்ஷன் மெட்டீரியலை நம்ம போட்டிருக்கோம். திக் லேயராக இந்த ஃபயர் வாலில் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இந்த பாடி பேனல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே பேனல்ஸ், சைடில் பேனல், ரூஃப், எல்லா பேனல்ஸையும் நம்ம வந்து இந்த பியூட்டிலின் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பியூட்டிலின் பேட்ஸை போட்டு அதில் இந்த பாடி பேனலுக்கு உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூட்டிலின் பேட்ஸ் போட்டுட்டு அந்த நாய்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடும். டேம்பிங் பேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அது நல்லா அப்சர்வ் பண்ணிட்டோம். அது சினிமா தேட்டர்லாம் அந்த வாலில் போட்டிருப்போம். கரெக்ட். அதுக்கடுத்து இந்த என்ஜினுடைய மவுண்ட்டில் வந்து டியூனர்ஸ் நாங்கள் மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ஜின் வந்து வைப்ரேட் ஆகுதுன்னா அந்த டியூனர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உள்ளே பாஸ் பண்ணாது. அப்போ ஸ்ட்ரீட்லேயோ, ஸ்டேரிங்லேயோ, டோர்லேயோ, ஃப்ளோர்லேயோ உங்களுக்கு வைப்ரேஷன் வராது. ஸோ இது ஒரு மேஜர் சேஞ்ச். அது வந்து XUV 700 இருந்து இங்கே வந்துருக்குது. இன்னொன்று வந்து இந்த இன்டீரியர், ஃப்ளஷ் இன்டீரியர், ஐவரி இன்டீரியர்ஸு, அப்புறம் வந்து IP டோர் ட்ரிம், இது எல்லாமே வந்து சாஃப்ட் டச். பிளாஸ்டிக்கே தெரியாது உங்களுக்கு. ஒரு நல்லா இருக்கும், நல்ல ஒரு சூத்திங் ஃபீலிங் வந்து அது இருக்கும். அதுக்கடுத்து ஆடியோ சிஸ்டம், பிராண்டட் ஆடியோ சிஸ்டம்.
பிராண்டட் ஆடியோ சிஸ்டத்தில் வந்து 3 வகையான ஆடியோ சிஸ்டம் இருக்குது. நான் பிராண்டட் வந்து சாதாரண ஸ்பீக்கர்ஸு. அதுக்கடுத்து பிராண்டடில் வந்து இன்ஃபோடைன்மெண்ட்டில் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோலர் இருக்குது. இப்போ ஒரு மியூசிக் ஃபைலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோலர் இன்ஃபோடைன்மெண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த மியூசிக் ஃபைலை வந்து பல ஃப்ரீக்வன்சியாக பிரித்து முன்னாடி இருக்கிற ஸ்பீக்கரு, டோரில் இருக்கிற ஸ்பீக்கரு, பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கருக்கு அது பிரித்து அனுப்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பிரித்து ரொம்ப அழகாக கொடுக்கணும், ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் அழகாக கொடுக்கணும் அப்படின்னா தனியாக இதுக்குன்னே ஒரு ஆம்பிளிஃபையர் வைக்கணும். அது வந்து டெடிகேட்டட் ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறது. நம்ம அந்த XUV700 இப்படி ஒரு டெடிகேட்டட் ஆம்பிளிஃபையர் இருக்குது. நீங்கள் நிறைய இடத்துல ரேடியோ வைக்கும்போது நீங்கள் ஆம்பிளிஃபையர் பார்த்துருக்கீங்க. ஆம்பிளிஃபையர் மூலமாக தான் ரெக்கார்டு சுற்ற விட்றீங்க, ஆம்பிளிஃபையர்லேருந்து ஸ்பீக்கருக்கு போகுது. அதே டெக்னாலஜி தான் இங்கே. நான் இந்த காம்படிட்டிவ் செக்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டுடைய கண்ட்ரோலரை ஆம்பிளிஃபையராக வச்சுப்பாங்க. அதை நம்ம பண்ணல. தனியான ஆம்பிளிஃபையரை போட்டுட்டு இந்த மியூசிக் ஃபைல்ஸை வந்து அது லோ ஃப்ரீக்வன்சி, இந்த பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாஸ் இல்லை பேஸ்ன்னு சொல்லுவோம், பேஸு, அப்புறம் மிட் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி தான் ட்விட்டரில் போகும். அந்த ட்விட்டரில் போட்டு ஏப்பிளரில் நம்ம கொடுத்துருப்போம். அது வந்து ஃபுல் வெஹிக்கிள் லெங்க்த்துக்கு அது போகும். இந்த பேஸ் வந்து பின்னாடி கொடுத்துருப்போம், தும் 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 தும்னு வரும். இந்த சிந்து பைரவில இளையராஜா கரெக்ட், தும் தும் தும்னு வரும். மிட் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சிலாம் வந்து இடையில டோரில் கொடுப்போம். இதை வந்து பிரித்து கொடுக்கறது வந்து அந்த ஸ்பீக்கர். இதுதான் வந்து ஹார்மோன் கார்டன்னு பேர், பிராண்டட் ஆடியோ. இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பிராண்டட் ஆடியோ. அதுக்கடுத்து சேஃப்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அந்த லான்ச் வீடியோவில். இது வந்து கிராஷ் ஆனோன்னா இது வந்து அப்சர்வ் பண்ணும். இது வந்து கிட்டத்தட்ட 1035 மில்லிமீட்டர்ஸ் இது இருக்குது லெங்க்த்து. இது வந்து கிராஷ் ஆகணும். பட் இதுக்கு அடுத்து அப்படியே நான் இன்ட்ரூஷன் ஜோன் அப்படின்னு பேர். இந்த பாயிண்ட்ல இருந்து எதுவுமே வந்து டிஃபார்ம் உள்ளே போகக்கூடாது. அது வந்து ஸ்ட்ரக்சரலி ஹைலி ரிஜிட். இது வந்து பன்னு மாதிரி அப்படியே கொலாப்ஸ் ஆகும், பெட் மாதிரி இது கொலாப்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகுது, ஓரளவுக்கு கொலாப்ஸ் ஆகும். அப்போ தான் வந்து இந்த கிராஷ் ஆகிற எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 5 ஸ்டாருக்கு தேவையான சேஃப்டிக்கு கொடுக்குறது. அது கிராஷ் ஆனோன்னு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வரணும். ஓகே. ஸோ அதில் 6 ஏர் பேக்கு, அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி, ESP. நம்ம வண்டி ஓட்டும் போது நம்ம காமிப்போம் எப்படி வந்து ESP வந்து ஹை ஸ்பீடு டேர்னிங்கில் வந்து எப்படி ESP ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு. ABS, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 6 ஸ்பீடு, அது 6 ஏர் பேக்ஸ். அப்புறம் வந்து டிஸ்க் பிரேக் வந்து நீங்கள் வெட்டாக இருந்தாலும் சரி, ட்ரையாக இருந்தாலும் சரி, மாய்ஸ்சராக இருந்தாலும் சரி, அதில் பிரேக் அடிச்சிங்கன்னா டக்குன்னு நிற்கும். ட்ரம்மை விட அது வந்து எஃபிஷியன்ட். கரெக்ட். ஸோ இது வந்து ரொம்ப அப்கிரேடு. ஓகே. அதுக்கடுத்து வந்து பூட் ஸ்பேஸில் வந்து முன்னாடி இருக்கிற வண்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருந்தது. ஏன்னா லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுது. இதில் என்ன பண்ணணும்னா அந்த பூட் ஸ்பேஸ்க்காக இந்த ரியர் ஃப்ளோரை வந்து மாடிஃபை பண்ணோம். இந்த ட்ரிம்ஸை, குவார்டர் பேனல் ட்ரிம்ஸ் வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட 40 லிட்டர்ஸ் லிபரேட் பண்ணிவிட்டு காம்படிஷனோட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம் இப்போ. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் சேஞ்சு. ஜென்ரலாக நம்மளோட வியூவர்ஸ் கூட டவுட் இருக்கலாம், மஹேந்திராவில் எதனால 700, 3XO இல்லை 300, 500 ஒரு ஓன்னு முடிகிற மாதிரி ஒரு நேம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? அது இப்படி கூட இருக்கலாம். ஓ அப்படிங்கிறது ஒரு ராசியான நம்பர். ஜைலோ, ஸ்கார்பியோ அதில் ஆரம்பிச்சது. அது அப்படி நீங்கள் அந்த ராசியான ஒரு இதுதான் பண்ணுவீங்க. டிராக்டர்ல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 500 அந்த மாதிரி ஒரு சீரீஸ் வரும், ஓல தான் வரும். மஹிந்திராவுக்கு அந்த ஓ அப்படிங்கிறது ஓம். அப்போ ஒரு கார்பரேட் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கிரேட் சார். இப்போ இந்த கார் வந்து ஆக்சுவலி ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரிக்குள்ளே தான் வருது. ஆக்சுவலாக நீங்கள் XUV 400 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை வந்து 4 மீட்டருக்கு மேலே வந்து நீங்கள் கொண்டு போயிருந்தீங்க. பட் இந்த காரை இன்கேஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி இதை ஒரு மிட் சைஸோட எஸ்யூவி கேட்டகரிக்குள்ள ஏன் கொண்டு வர முயற்சி பண்ணல? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது வந்து எலக்ட்ரிக் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டிசம்பர்ல எலக்ட்ரிக் வந்து ஒரு வண்டி வருது அந்த சைஸ்ல. எல்லாமே டீசல் கேஸ்லின் கொடுத்தா என்ன, எலக்ட்ரிக் கொடுக்கணும்ல. ஓகே சார். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து XUV 700 வந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இன்க்ளூடிங் கிளஸ்டராக இருக்கலாம், நீங்கள் சொன்ன நிறைய ESP விஷயங்கள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். அப்போது இந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட XUV 700 ஒரு காம்படிட்டராக மாறுறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை, அது வந்து எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இந்த பெரிய சைஸில் ஒரு வண்டி 4.7 மீட்டரில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட்டு, அந்த டெக்னாலஜி 4 மீட்டர் சிட்டி டெவலர்ஸ் அவங்களுக்கு வந்து தேவைப்படும்.
ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டு வரவங்க அவங்களுக்கும் தேவைப்படும் இல்லைங்களா. அதே டெக்னாலஜி அதே கம்ஃபர்ட்டு 4 மீட்டர்ஸ் நம்ம கொண்டு வரோம். இது வந்து என்ட்ரி லெவல் பையர்ஸ் பேசிக்கலாக, அல்லது செகண்ட் கார் பையர்ஸ்க்கு தான் இது. ப்ரைமரி கார் வந்து அதுவாக இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் எவால்வ்டு கஸ்டமர்ஸ். அந்த எவால்வ்டு கஸ்டமர்ஸ்னால் என்ன சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட 2-3 கார் வாங்கிட்டு, பெரிய கார் வாங்கிட்டு போகிறவங்க, ஹை டிஸ்டன்ஸ் போகிறவங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜாப் வாங்கிட்டு ஜாபில் இருந்துட்டு அதுக்கடுத்து ஃபேமிலி ஃபார்ம் ஆனோடனே ஓகே ஃப்ரம் 2 வீலர்ஸ் டு கார் வரவங்க, அவங்களுக்கு வந்து அஃபோர்டபிலிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து நம்ம XUV700 கஸ்டமருக்கு மட்டும் கொடுத்தா மட்டும் பார்த்தாது, அதே எக்ஸ்பீரியன்ஸு அதே டெக்னாலஜியை இவங்களுக்கும் கொடுக்கணும், ஸ்மால் சைஸில் கொடுக்கணும். அதுதான் வந்து ஐடியா. சூப்பர் சார். இப்போ இன்ஜின் அப்படின்னு நம்ம வந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு பெட்ரோல்லே 2 இன்ஜின் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஒன்று MPFIல 1.2 லிட்டரில் ஒரு 200 Nm டார்க்கோட உங்களுக்கு வருது. அது அப்படியே இன்னொரு இன்ஜினை வந்து TGDI இன்ஜின் வந்து ஒன்று கொடுக்குறீங்க. அது 230 Nm டார்க்காக வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. அது எப்படி சாத்தியம் ஆக்சுவலாக? இந்த MP5க்கும் TGDIக்கும் அப்படி என்ன மேஜராக டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஸோ MPFIங்கிறது வந்து மேனிஃபோல்டில் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகே. அது வந்து கார்பரேட்டட் டெக்னாலஜினுடைய இன்னொரு மறு உருவம் தான் அது. அந்த MPFI அதாவது மேனிஃபோல்டில் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜெக்டர் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து இந்த மேனிஃபோல்டு அது உள்ள சிலிண்டர் பிஸ்டனுக்குள்ளே போயிட்டு அது மிக்ஸ் ஆகி அது வந்து பர்ன் ஆகுறது. அதில் வந்து எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் ஒரு 3 to 4% கம்மி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இந்த TGDIயில் என்ன பண்ணுறீங்கன்னா டைரக்ட் இன்ஜெக்ஷன், அதுக்கு பேர். இந்த டீசல்லே வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்ஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேசலினில் கொண்டு வந்தது தான் அந்த டெக்னாலஜி டைரக்ட் இன்ஜெக்ஷன். அதில் டர்போ போடுறதுனால அந்த டர்போ டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்டர்கூல்டு, அதுதான் வந்து டர்போ கேசலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தான் TGDI அப்படின்னு சொல்கிறது. அந்த ஃபியூலை வந்து நீங்கள் ப்ரீசைஸாக அதில் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அது வந்து நல்ல கண்ட்ரோல்டு பர்னிங் இருக்கிறதுனால உங்களால் வந்து நிறைய டார்க் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஒரு கிவன் குவான்டிட்டி ஆஃப் ஃபியூவல் வந்து நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறீங்கள அதுலேருந்து நிறைய டார்க் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதனால அது வந்து ஒரு 3 to 4% எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகே. அது இல்லாமல் அப்போ சேம் 1.2 லிட்டர் கியூபிக் கெப்பாசிட்டியில் வந்து அதிக டார்க் ஜென்ரேட் பண்ண முடியுது. இந்த வித்தியாசனால அதிக டார்க் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ இப்போ MPFI TCIயில் வந்து 200னா இது வந்து 250 வரைக்கும் போகும். ஓகே. ஸோ இப்போ டெக்னாலஜி டிஃப்ரெண்ட். ஓகே, கிரேட் சார். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 3 சிலிண்டர் ஆப்ஷன் தான் நமக்கு கிடைக்கிது பெட்ரோலில், கேசலினில். பட் 4 சிலிண்டர் வந்து நம்ம எதனால் அப்கிரேட் பண்ணலை? இந்த 3 சிலிண்டர்லேயே நம்ம நிற்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 1.2 லிட்டர் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே. 2 திங் நமக்கு வந்து முக்கியமாக பார்க்கணும். இதில் 4 சிலிண்டர் நீங்கள் போட்டிங்கன்னா பர் சிலிண்டர் வால்யூம் வந்து குறைஞ்சிடும். கரெக்டுங்களா? கரெக்ட். அதில் வந்து எஃபிஷியன்சி கொண்டுட்டு வர்றது கஷ்டம். ஸ்மால் என்ஜின்ஸில் வந்து எஃபிஷியன்சி கொண்டுட்டு வர்றது கஷ்டம் பர் சிலிண்டர் வால்யூம். 3 சிலிண்டர் நீங்கள் போடும்பொழுது அந்த வந்து இது அதிகமாகிடுது இல்லைங்களா. இப்போ வந்து 400 cc, இப்போ ஒரு சிலிண்டருக்கு 400 cc வந்துடுது 1.2. அப்போ என்ன ஆகும்னா அதனுடைய அந்த சர்ஃபேஸ் வால்யூம், பிஸ்டன் சர்ஃபேஸ் வால்யூம் டு பவுல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓவரால் வால்யூம், கம்ப்ரஷன் வால்யூம், அதில் தான் வந்து எஃபிஷியன்சி எடுத்துகிட்டு வருது. பர் சிலிண்டர் வால்யூம் அதிகமாக உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாகிடும். ஓகே. ஸோ பட் அதனால தான் வந்து 3 சிலிண்டர் இந்த 1.2 லிட்டர்னு வரும்பொழுது 3 சிலிண்டர் வந்து நல்ல எஃபிஷியண்டாக இருக்கும் கம்பேர் டு 4 சிலிண்டர். ஸோ கேஸ்லினாவே உங்களுக்கு கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக இருக்கும். அதில் 4 சிலிண்டர் போட்டு இன்னும் மைலேஜ் குறைக்கிறத விட 3 சிலிண்டர் போட்டு வேர்ல்டு வைடு அது இருக்குது, வேர்ல்டு வைடு ட்ரெண்டு. 3 சிலிண்டர் போட்டு பர் சிலிண்டர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். சூப்பர் சார். இப்போ வந்து இதில் இந்த 3 சிலிண்டர் அப்படின்னு வரும்போது நம்ம கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு இருக்கு. அதுக்கு தான் வந்து நம்ம மாஸ் பேலன்சர் போட்டிருக்கோம் 3 சிலிண்டரில். ஓகே. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் டியூனர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இதில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 3 சிலிண்டர் வைப்ரேஷன் தெரியவே தெரியாது. ஓகே. இன்னொன்று வந்து 3 சிலிண்டர் வந்து அப் டு 1.2 லிட்டரில் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. 4 சிலிண்டர் 3 சிலிண்டரில் அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. 1.4 1.5லேருந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். மாஸ் அதிகமாக வைப்ரேஷன் வந்து அதிகமாகும். ஓகே. ஸோ அதனால் சின்ன குட்டி என்ஜினில் வந்து எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறதுக்கும் வைப்ரேஷன் வந்து அக்செப்டபிள் லெவலில் வச்சுட்டு கொண்டு வரதுக்கு அதான் அந்த வேர்ல்டு வைடு 3 சிலிண்டர் எடுத்துருந்தாங்க. சூப்பர் சார். இப்போ நம்ம 300க்கும் 3XOக்கும் ஒரு மேஜர் சேஞ்ச் அப்படி ஒரு ஸ்டெப் மேலே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேசலின்லேயே வந்து நீங்கள் AT கியர் பாக்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. பட் டீசலில் இன்னும் AMTயை ரீட்டைன் பண்ணியிருக்கீங்க. யூஸ்வலாக பார்க்கும்போது AMTங்கிறது கேசலின்லையும் ATங்கிறது டீசல்லையும் தான் நம்ம நிறைய மாஸ் மார்க்கெட் கார்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு சேஞ்ச், இந்த ஒரு ஸ்வாப் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்?
இந்த டிஜிடி இன்ஜின் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க 250 நியூட்டன் மீட்டர் ஏற்கனவே இருக்குது டார்க்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டை நாங்கள் மெயினாக பார்க்குறது வந்து கேஸ்லின் கஸ்டமர்ஸ் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அது வந்து கிட்டத்தட்ட டீசல் மாதிரி தானே. 250 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது நம்ம டீசலில் வந்து 300 நியூட்டன் மீட்டர்ஸ் கொடுத்துருந்தா கூட மற்ற காம்படிஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240-250 நியூட்டன் மீட்டர் தான் கொடுக்குறாங்க. ஈவன் இந்த above 4 மீட்டர் இந்த மிட் சைஸில் இருக்கிற அந்த 4.3 மீட்டரில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 260 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம கேஸ்லின் வந்து மேட்ச் பண்ணுது. ஸோ இது கிட்டத்தட்ட டீசல் தான். டிஜிடிஐ வந்து கிட்டத்தட்ட டீசல் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் டார்க் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம ஏடி டிரான்ஸ்மிஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த ஏடிவே வந்து அஃபோர்டபுளாக கொடுத்துட்டா ஒரே வேரியண்ட்டாக போயிடுமே, அதை தான் வந்து நம்ம அஃபோர்டபுளாக கொடுத்தோம். ஸோ அதனால கஸ்டமருக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம், நீ எடுத்துகிட்டு போயிருது. ஓகே. அப்போ ஏஎம்டிங்கிறது டீசலில் அது எப்படி? ஏஎம்டியில் இருந்தது, அதை அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணணும். அதை வந்து ரீகேலிப்ரேட் பண்ணி கொஞ்சம் நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அந்த செக்மெண்ட்டில் அந்த சைஸில் போகிறவங்க கிட்டத்தட்ட இந்த டீசல் ஏடி இந்த கேஸ்லின் ஏடி எடுத்துப்பாங்க போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 18 ஆட் பண்ணும்போது இன்னும் ஏஎம்டி விட காஸ்ட் அதிகமாகும். ஸோ மோஸ்ட்லி மேனுவல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மேனுவல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த செக்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குல்லங்க, ப்ரைஸ் ரேஞ்சு. அதில் வந்து என்ன டெக்னாலஜி நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுற டெக்னாலஜியாக வந்து நம்ம பேக் பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர் சார். இப்போ 300 இருந்து 3XO நேம் மாறுறதுக்கு என்ன காரணம்? இதை தான் நம்ம இப்போ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா, இது மல்டிஃபோல்டு சேஞ்ச் நம்ம பண்ணியிருக்கோம். சேஃப்டியாக இருந்தாலும் சரி, 6 ஏர் பேக், இஎஸ்பி, ஏபிஎஸ் ஃப்ரம் பிகினிங்லேருந்து வர்றது, என்விஹெச் சேஞ்சஸ், பவர் ட்ரெயின் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுத்துகிட்டு வர்றது, பூட் ஸ்பேஸ் சேஞ்ச் பண்ணது, ப்ளஷ் இன்டீரியர்ஸு, பிராண்டட் ஆடியோ, இந்த மாதிரி அந்த என்விஹெச் பெர்ஃபார்மன்ஸ் இதில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா தெரியும். ப்ளஷ் ரைடு, என்விஹெச் பெர்ஃபார்மன்ஸு, ட்ரைவ் பெர்ஃபார்மன்ஸு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் வந்து இந்த இஎஸ்பி வந்து 9லேருந்து 9.3க்கு கொண்டுட்டு போயிருக்கோம். அது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக சென்ஸ் பண்ணும். வண்டி வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், டக்குன்னு நீங்கள் திருப்பினீங்கன்னா அதை வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் அப்கிரேட் பண்ணதுனால I would say you would agree with me. கரெக்ட். 3XO சொல்லிடலாம். ஒரு எக்ஸோ இல்லை, இது 3XO. இப்போ இன்னொன்று எஸ்யூவிங்கிறது தான் ஒரு மாதிரி ட்ரெண்டாக இருக்குது. பட் பட்ஜெட்னு சொல்லி ஒரு மைக்ரோ எஸ்யூவின்னு ஒரு கேட்டகரியுமே மார்க்கெட்டில் எவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு கீழே சைஸில் நீங்கள் ஏதாவது ஒரு எஸ்யூவி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மார்க்கெட்? ஸோ நாங்கள் மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 4.4 ஒன்று மிஸ் ஆகுது. ஓகே. அதை வந்து எலக்ட்ரிக்காக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அடுத்த மிஷன் வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக்கை டிசம்பர் ஜனவரியில் நம்ம கொண்டு வரது தான் அது. ஸோ அதை கொண்டுட்டு வரணும். நம்ம 5 டோர் தார் பீரியட்லாம் நிறைய வெயிட் பண்ணிட்டு. கரெக்ட். ஸோ அதான் கொடுக்கணும். அதை எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கோம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த Q2 வந்து 5 டோர் தார் வரும். அப்புறம் Q3 and 4 வந்து எலக்ட்ரிக் வரும். சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.